வெல்கம் டு தமிழ் கேமர் 129. இன்னைக்கு நம்ம பாலாஜிங்கிற பஸ்ஸை தான் ட்ரைவ் பண்ண போகிறோம். அதுவும் சூப்பரான நைட் டைம் ஆயிடுச்சு. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணலாம். பஸ்ஸு பார்த்திங்கன்னா சூப்பராக ஜகன்னு பண்ணிகிட்ருக்கு. இல்லைங்களா, லைட்லாம் ஆன் பண்ணால் செம்மையாக இருக்குது. பின்னாடி வர ஹார்ன் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம கிளம்புவோம் அப்படியே. உள்ளுக்குள்ளார நம்ம ஓட்டுறோங்கிற தைரியத்தில் நிறையா பேசஞ்சர்ஸ் உட்காந்துருக்காங்க. இது ஒரு ஏர் பஸ், அதனால வர மாட்டேன்னாங்க. நான் ஓட்டுறேன்னு தெரிஞ்சோன்னே எல்லாம் ஏறி வந்து உட்காந்துக்கிட்டாங்க. இது ஈரோடு டு கோவை போகிற பஸ்ஸு. பார்த்துருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மழை வேறு வந்துடுச்சு, செம்மையாக கிளைமேட் இருக்குது. பார்த்தீங்களா, நான் சொன்னேன்ல இன்டீரியர் சூப்பராக இருக்குது. இன்டீரியர் நீங்கள் யாராச்சும் இந்த பஸ்ஸில் நீங்கள் ட்ராவல் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பஸ் உண்மையிலே சூப்பராக ஸ்பீட்லாம் போகுது. பின்னாடியே போட்டிருக்கோம் ஈரோடு டு கோவைன்ட்டு. ஆப் பஸ்னால பாயிண்ட் டு பாயிண்ட் அப்படிலாம் போட்டிருக்காங்க. நம்ம என்னைக்கு சிக்னலை மதிச்சிருக்கோம். உண்மையாலே இந்த பஸ்ஸு ஓட்டும் போது ஃபீல் சூப்பராக இருக்குது. அது கிளைமேட் வேறு மழை கிளைமேட், ரைனியாக இருக்குது சூப்பராக. நம்ம 200 சப்ஸ்கிரைபர் அடிக்க போகிறோம். இந்த வீடியோ நிறையா வியூஸ் பண்ணவங்கள்ட்ட கேட்டுக்கிறேன். அதுங்காட்டியும் வந்துச்சு. அதுதான் பாயிண்ட் டு பாயிண்ட்டு நானுங்க போல். பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டோம். இது ஒன்வே ரோடு போல். இதுக்காப்புல பஸ்ஸெல்லாம் இருக்குது. இதை பார்த்தீங்கன்னா நம்ம ஹில் ஏற போகிறோம், ஹில் ஸ்டேஷனுக்கு. எனக்கு தெரிஞ்ச ஏர்பின் பெட்டாக வரும்னு நினைக்கிறேன். உண்மையிலேயே சூப்பராக இருக்குங்க பாருங்கள். அங்கங்கே இந்த ரோட்டில் வர நிறைய ஆக்சிடெண்ட் ஆகும். சொல்லி வாய முடியல, நம்ம படி ஸ்டேரிங் எனக்கு திருப்பிட்டோம். மன்னிச்சுக்கோண்ணே. நம்மளோட ஃபஸ்ட்டு ஹேர்பின் பெண்ட் இது. ஆக்சுவலாக அது ஹேர்பின் பெண்டுன்னு சொல்ல முடியாது, அப்படியே வளையுது. ஒன்றும் நம்ம மேலே ஏறினா தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹில் ஏறிக்கிட்டு இருக்கோம். சூப்பராக இருக்குது. அந்த இடத்துல நிறைய ஹேர்பின் பெண்ட்லாம் வரும். இந்த இடத்துல நிறைய ஆக்சிடென்ட் நடக்குமா நான் கேள்விப்பட்டிருக்கேன். பாருங்க போலீஸ்கார்லாம் போகுது. நம்ம கொஞ்சம் பார்த்து தான் இந்த ரோட்டில் ஓட்டணும். நம்ம ஒழுங்காக போனாலும் எத்தாப்பில் வரேன் ஒழுங்காக வரமாட்டான். தப்புன்னு வந்து விட்டுருவான். என்ன அது, நம்ம ஸ்டேரிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம கண்ட்ரோல்லேருந்து ஹேண்டை எடுக்கவே இல்லை. அதனால பஸ்ஸு போட்டுக்கிட்டு ஒரு ஓரமாக முட்டிடுச்சு. ஹெட்லைட் ஆன் பண்ணலான்னு கையை எடுத்தேன். பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆள்காட்டி வரல, சும்மா இல்லாமல் பார்த்தீங்களா அப்படியே போய் ஸ்டேரிங்கில் கையை வச்சு திருப்பி விட்டுருச்சு. நைட் டைம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஹில்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கோம். அது ஏத்தாப்பில் வரவனுங்க ஸ்பீடாக வரானுங்களா, நம்மளுக்கு கண்ட்ரோல் கிடைக்க முடியுது. சைடில் இருக்க சட்டை நம்ம தூக்கி விட்ருவோம்.
நம்ம ஒழுங்காக ஓட்டணும். பஸ் வேறு ஸ்பீடாக போகிறேன்ட்டு ஒரு கோணலாக போகுது. நம்மளை நம்பி உள்ளுக்குள்ளார நிறையா பேர் உட்காந்துருக்காங்க. ஈரோடு டு கோவை தான் கூட்டிகிட்டு போகிறோன்னு இருக்கோம். ஈரோடு டு சொர்க்கத்துக்குன்னு நம்ம ஒன்றும் போர்டு போடல. அதனால அவங்க தைரியமாக உட்காந்துருக்காங்க. நம்ம ஓட்டுறதை பார்த்து நல்ல வேறு ஒன்றும் பயப்படல. ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஹில் ஸ்டேஷன் ஏரியா முடிச்சாச்சு போல். அதில் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்மளோட பஸ் ஸ்டாப் வந்துருச்சு. இந்த வீடியோவும் எண்ட் லைனுக்கு வந்துருச்சு. மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பை.